எல்லாத்துக்குமே டேக்ஸ் இருக்குது. டிவிடெண்ட்டுன்னு பார்த்தோன்னா டிவிடெண்ட்டுக்கு டேக்ஸ் இருக்குது. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் வர டிவிடெண்ட்ஸ்க்கும் டேக்ஸ் இருக்குது. ஸ்டாக்கில் வர டிவிடெண்ட்டுக்கு மாத்திரம்தான் டேக்ஸை நம்ம சொல்ல முடியாது. இன்வெஸ்டர்ஸ் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சில சமயங்களில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் டிவிடெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு, அந்த சமயத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் டிவிடெண்ட் கொடுக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டோட டிவிடெண்ட் டேட்ஸும் ஸ்டாக்லேருந்து வர டிவிடெண்ட் டேட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் டிவிடெண்ட் வந்து டேக்ஸபிள் தான். எப்படி வந்து ஒரு கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து டேக்ஸபிளோ அதே மாதிரி டிவிடெண்ட்டும் டேக்ஸபிள் தான். டிவிடெண்ட்டோட டேக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தருவாங்க. நமக்கு 10% இருக்காது, பிடிச்சிட்டு தருவாங்க. மினிமம் வந்து எக்ஸம்ஷன் லிமிட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா டிவிடெண்ட் வந்து இட் இஸ் ட்ரீட்டட் அஸ் அதர் இன்கம்னு சொல்லுவாங்க. அது 5,000க்கு மேலே போனாலே டேக்ஸ் இருக்குது. அவங்களுடைய ஃபார்ம் 26ல் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் இண்டிவிஜுவலோட ஃபார்ம் 26ல் பார்த்தீங்கனாலே எல்லா டிவிடெண்ட்டும் கேப்சர் ஆகிருக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வர எல்லா டிவிடெண்ட்டுமே கேப்சர் ஆகிருக்கும். ஸோ டிவிடெண்ட் வந்து டேக்ஸபிள் அஸ் பார்ட் ஆஃப் அதர் இன்கமில் டேக்ஸ் பண்ணிவிடுவாங்க. டாக்ஸ் ஃப்ரீ டிவிடெண்ட் இருக்கா சார்? டேக்ஸ் ஃப்ரீ டிவிடெண்ட்டுங்கிறது இப்போ கிடையாது. முன்னாடிலாம் ஈக்விட்டி ஷேர்ஸில் வர டிவிடெண்ட் வந்து டேக்ஸபிளாக இருந்தது. நான் சொல்கிறது வந்து 2015-16 அந்த டைப்பில். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ டிவிடெண்ட்னாலே டேக்ஸபிள் தான். எதர் டைரெக்டாக ஷேர்ஸ்லேருந்து வந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வந்தாலும் சரி, டிவிடெண்ட் வந்து டேக்ஸபிள் தான்.